இது ப்ராஜெக்டுக்கான பர்சன்டேஜ். மற்றபடி தேர்தல்லாம் வருது, அதுக்கு தனியாக கவனிக்கணும். புரியுதா? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார். கட்சி நிதியை வழக்கம் போல் தனியாக கொடுக்குறேன். ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் வெளியாட்கள் யாரையும் நம்ப முடியாது. உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். டே கர்ணா, எடுத்துக்கோங்க. அண்ணா சொல்லுங்க அண்ணா. இது கர்ணா, என் தம்பி தான். நானும் பண விஷயத்தில் பெருசாக யாரையும் நம்ப மாட்டேன். ஆனால் என் தம்பி ரொம்ப நம்பிக்கையானவன். எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் கச்சிதமாக முடிச்சு கொடுப்பான். அதனால் நம்ம கட்டிங்னாலும் சரி, கட்சி நிதினாலும் சரி, பண விஷயத்த என் தம்பி கர்நாடக பேசி. சரிங்க சார், நான் இப்போ கிளம்புறேன். பணம் வந்ததும் தம்பிக்கிட்ட கொடுத்துருவேன். சரி, வரேன் சார். அப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னீங்க? ஆமா கிருபா, உன் தம்பிக்கு கட்சி பொறுப்பை கொடுக்கறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை பத்தி தான். ஆமாம் மாமா, அந்த இளைஞரை செயலாளர் போஸ்டிங்க. என் தம்பி தான் சரியான ஆள். அவன்கிட்ட இந்த பொறுப்பை படைச்சா அவன் முன்னாடி நின்று கட்சி வேலை இழுத்து போட்டு பார்ப்பான். பரவாயில்லையே, நான் கூட சும்மா பேச்சுக்கு தான் கருணாவை அரசியல் வாரிசுன்னு சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே இவனை நம்பி பெரிய கட்சி பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறாரே. கிருபா, நீ கேட்ட மாதிரி உன் தம்பிக்கு அந்த இளைஞர் அணி செயலாளர் போஸ்ட் கொடுக்கறதா கட்சி முடிவு பண்ணிட்டாங்க. நீ கேட்டதுக்கு அப்புறம் வேற யாருக்கு கொடுக்க போறாங்க? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ ஒன்று பண்ணுவோமா கிருபா? நாளைக்கே பிரஸ் மீடியான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போஸ்ட் அடிச்சு பதவி பிரமாணம் மாதிரி தடபுடாலா பண்ணிடுவோம். என்ன சொல்ற? அதுவும் சரிதான். அப்படி பண்ணா அவனுக்கும் அரசியல் நல்ல ஆரம்பமா இருக்கும்ல. என்னடா சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் கர்ணா, சொல்லுங்கண்ணா. நாளைக்கே பதவி ஏற்கணும். அதுக்கு முன்னாடி இது கூட நோட்டீஸில் அடிக்கணும்டா. நீ போய் நோட்டீஸை பிரிண்ட் பண்ண கொடுத்துரு. அதில் என் பேர் ரொம்ப பெருசாக வரணும். அது பக்கத்துலேயே இளைஞர் அணி செயலாளர்னு போட்டுக்கோ. சரிண்ணா, செஞ்சிடலாம். போஸ்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும்டா. நான் சொல்கிறது புரியுதுல? நான் பார்த்துக்கிறேண்ணா. பார், விளையாட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப அழகாக இருக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணா. சரி சரி, போய் ஆக வேண்டிய வேலை பார். சரிண்ணா. ஃபங்க்ஷனோட எல்லா ஏற்பாடையும் பார்த்து முடிச்சிடணும். கிளம்பு.